ஹாய், அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். நம்ம பங்குனி மாதத்துக்கான ராசி பலனை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் நல்ல அமைப்புகளை கொண்டு வந்து கொடுக்குங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அது முன்னேற்றம் நிறைந்ததான மாற்றமாக தான் இருக்கும். பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா பார்ப்பீங்க. ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இருக்கும். மகிழ்ச்சி பெருகும். இது வரைக்கும் இருந்த ஏதாவது பாதிப்புகள், சிக்கல் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பரிபூர்ணமாக நீங்கிறத நீங்கள் உணரலாம். மேற்கொண்டு பார்த்தா சுப விரயம் ஏற்படக்கூடிய மாதமாக மேஷ மாதத்துக்கு மேஷ ராசிக்கு இந்த மாதம் இருக்குது. பங்குனி மாதம் திருமண யோகம் கைகூடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கூடுதலாக செலவு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வருமானமும் வரக்கூடிய மாதமாக ரிஷபத்துக்கு பங்குனி மாதம் இருக்குது. ஏதாவது பேச்சை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் இந்த மாதிரி லைக் எப்படின்னா டீச்சர்ஸாக இருக்கிறது, லாயர்ஸாக இருக்கிறது, அட்வொகேட், அவங்கெல்லாம் அந்த மார்க்கெட்டிங் வேலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி செல்ஃபோனில் பேசியே பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல திருப்பு முனையான சம்பவங்கள்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் பெட்டராக அது மூலியமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸு, அது சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கைகூடக்கூடிய மாதமாக ரிஷபத்துக்கு பங்குனி மாதம் இருக்குது. ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ரிஷபத்துக்கு பங்குனி மாதம் முழுக்க. மிதுனம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பங்குனி 19க்கு அப்புறம் ஒரு பெரிய குறையெல்லாம் லைஃப்பில் இருக்காதுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆசோலேஷன் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஷார்ட் ஆகக்கூடிய மாதமாக தான் பங்குனி மாதம் மிதுனத்துக்கு இருக்குது. நன்மைகள் அதிக அளவில் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டடம், பூமி, மெடிசன் இது சம்மந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் அப்படி எளிமையாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. ஒரு சிலருக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்குது. அதாவது நான் யோகம்னு சொல்கிறதுக்கான காரணம் அதனால் ட்ராவல் மூலிமா ஹாப்பினஸ், பணம், புண்ணியம் அந்த மாதிரி பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இந்த மாதம் மிதுனத்துக்கு இருக்குது. ஏதாவது எதிர்ப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த எனிமிட்டி, அந்த ஹேட்ரட்னஸ் அதெல்லாம் இல்லாத மாதமாக, அதெல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக, உங்கள் புத்திசாலித்தனம் இன்னும் கொஞ்சம் மெருகேறக்கூடிய, ஷார்ப்னஸ் ஜாஸ்தி ஆகக்கூடிய மாதமாக மிதுனத்துக்கு இந்த மாதம் இருக்குது. அடுத்ததாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில், ஜாபில் நல்ல சைன்ஸ் இருக்குங்க இந்த மாதம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஈவன் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாமும் நல்லா இருக்குது இந்த மாதம். பணம் எங்கெங்கெல்லாம் வருதோ, எந்தெந்த விஷயத்துலேருந்து அவங்களுக்கு வருதோ அந்த டிபார்ட்மெண்ட், அந்த ஏரியா எல்லாமே நீங்கள் நல்லா சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுக்க இருக்குது. கடந்த சில வருடமாக இருந்த வேதனை, சோதனை, குறிப்பாக நீங்கள் அஷ்டம சனிலேருந்து வெளியில் வரீங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் 2.5 years நிறைய டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் லைஃப்பில். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்கும். எல்லாமே லாக் ஆன மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டனல்குள்ளே நடந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ தான் ஒரு தெளிவு வரும். மைண்டில் ஒரு கிளாரிட்டி, ஏதோ நமக்கும் லைஃப் இருக்குடா அப்படிங்கிற ஒரு அந்த டென்ஷன்லேருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதத்துலேருந்தே கடகத்துக்கு இருக்கும். இனிமேல் போக போக நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும் லைஃப்பில். அந்த சோதனையெல்லாம் பரிபூர்ணமாக விலகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் லைஃப்பில், ப்ராக்ரஸ், ஃபார்வர்டாக போகக்கூடிய எல்லா விஷயங்களும் கடகத்துக்கு இருக்குது. அடுத்ததாக சிம்ம ராசி. சிங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மிக்சடாக இருக்குங்க. சாதகமாகவும் இருக்குது, பாதகமாகவும் இருக்குது.
ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ல் மறையிறார். அது அந்த அளவுக்கு நல்ல பொசிஷன் கிடையாது. மறைஞ்சு அங்கே சனியோட வேற அவர் சேர்றாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, சூரியன் சனி அப்பா பிள்ளையும் சேர்ந்தா என்ன ஆகும்? இது ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன கூட அங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சேவ் ஆகும். பட் ஸ்டில் மென்டல் ப்ரெஷர், உங்களுக்கு ஹெல்த்தில் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜிட்டர்ஸ் இருக்கும், அந்த கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைலாம் இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். ஆனால் ட்ராவல் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்கள் சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் உறுதுணையாக அந்த மாதம் இருப்பாங்க. இதான் சிம்மத்துக்கு பங்குனியை பொறுத்தவரை. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ, கணவன் மூலியமாக மனைவிக்கு இல்லை மனைவி மூலியமாக கணவனுக்கு வந்து செலவு இருக்கக்கூடிய மாதங்க இது. நிறைய சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலம். வருமானமும் வரும், செலவும் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்னா, வர்றது செலவாக இருக்கும். சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய மாதம் கன்னியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நீண்ட நாளாக வந்து கணவனோ மனைவியோ ஏதாவது விரும்பி இந்த பொருளை வாங்கித்தாங்க அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. அதை வாங்கி கொடுக்கக்கூடிய, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு இருக்குது. அதனால ஒரு செலவு, அது ஒரு சந்தோஷமான செலவாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நன்மையாகவும் இருக்கும். செலவு பண்ணுறது ஹாப்பியாக செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான். கையில் இருப்பு இருக்காது, ஆனால் சில விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். அதை தவிர நல்ல மன உறுதி இருக்கக்கூடிய மாதம். நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. நல்ல ப்ராக்ரெசிவான மாதமும் கூட, முன்னேற்றகரமான மாதமாகவும் கன்னிக்கு இருக்குது. அடுத்து துலாத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்லுவேன், 2026 உங்களோட வருஷம். நீங்கள் தான் ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எல்லா வகையிலையும் வெற்றி இருக்குது. கண்டும் காணாமல் உங்களை அப்படியே பார்த்தும் பார்க்காம உங்கள் மேலே கோபமாக இருந்தவங்க, யாரெல்லாம் உங்களை பகைச்சிக்கிட்டாலோ எதிர்த்தாங்களோ அவங்களே வந்து வழியே வந்து பேசுவாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சரண்டரிங்கான மாதம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் சரண்டர் ஆவாங்க. எல்லா விதமான சந்தோஷமான செய்தியெல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் பிள்ளைங்க கோபமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கோபம்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு நிறைய நல்லது நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து துலாத்துக்கு இந்த மாதம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பாக அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரோக்கியமாக அவங்களே மாறுவாங்க. படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவாங்க. ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இருந்ததுன்னா அதில் இருந்து நிறையா குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த குழப்பம் எல்லாம் தீரும். உங்களோட பேரண்ட்ஸு அவங்கக்கிட்ட ஏதாவது மனக்கசப்பு இருக்குது, மனத்தாங்கல் இருந்துச்சுன்னா அதுவும் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். துலாமுக்கு பங்குனி மாதம் நல்லாவே இருக்குங்க. அடுத்ததான் விருச்சிகத்துக்கு தொழிலில் வேலையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய மாதம். வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை செய்வீங்க. அது மூலிமா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் வரும். பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்லா கை கொடுக்கக்கூடிய மாதம். குறைகள்லாம் பெருசாக இல்லாமல் நிறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த விருச்சிக மாதம் உங்களுக்கு இருக்குது. பணவரவுக்கு எந்த தட்டுப்பாடு இல்லாத மாதம் விருச்சிகத்துக்கு. அடுத்தது தனுசை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா அது இருந்திருக்கும். ஏதாவது மனஸ்தாபமாக இருக்கும், இல்லை அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக விஷயமா இருக்கும். அந்த கவலையெல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். அவங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலைனால தூரத்தில் இருக்கீங்கன்னா நல்ல செய்தி வந்து சேருங்க. ஸோ தாய் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஃபுல்லாக களையக்கூடிய அருமையான மாதமாக தனுசுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. நம்பிக்கை நல்லா இருக்கும், நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. உங்களோட வருமானம்லாம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதமாக தனுசுக்கு இந்த மாதம் இருக்குது. மகரம் பொறுத்த வரைக்கும் வேறு மொழி பேசுகிறவங்க அவங்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட நர்வ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம், படபடப்பு, இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம். 7.5 சனி விலகிருச்சு. விலகினதுனால தொட்டது துலங்கும். உங்களோட ஃபேமிலியில் இருந்து வந்த ஏதாவது மனத்தாங்கல்லாம் வந்து அதெல்லாமே பரிபூர்ணமாக நீங்கும். கொஞ்சம் கார்டியலாக எல்லா விஷயங்களும் அப்படி பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதம் பங்குனி மாதத்துலேருந்து. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக 7.5லேருந்து ரிலீவ் ஆகிறீங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பயிற்சி ஆனதுனால அந்த 7.5ல இருந்த வந்த அவ்வளோ லெசன்ஸ், அவ்வளோ டென்ஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேருந்தும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மாதிரி குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க. அது நல்ல முன்னேற்றகரமாகவும் உங்களுக்கு முடியும். நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதம் மகரத்துக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க, நோ ஜாமீன். அது உறவுக்காரனாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. முன்னாடி போய் நின்று நான் இவனுக்காக நான் பேசுகிறேன், நான் காப்பாற்றுறேன், நோ. அது ஸ்ட்ரிக்ட் நோ. 7.5 முடிஞ்சாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கும்பராசி நபர்களுக்கு மன அழுத்தம் தாங்க. மன அழுத்தம் தொடர்பான விஷயத்தில் நல்ல கவனமாக இருங்க. 7.5ல் இன்னும் இருக்கீங்க. கடந்த 2.5 வருஷம் ஜென்ம சனி யார் என்னென்ன எது எப்படின்னு உங்களை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய வருஷமாக இருந்தது. இன்னமும் நீங்கள் பாதசனியில் இருக்கீங்க. அந்த மன அழுத்தம் வந்து உங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வயிறு தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுலேயே இங்கே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது நல்லது. பல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், அதுலேயும் கவனமாக இருங்க. எனக்கு கேட்டால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியில் இருக்கிறதுனால இன்னொன்று இப்போ உங்களுக்கு 2ல் சனி இருக்கார் வாக்கு ஸ்தானத்தில். அதாவது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. சனி பகவானை வந்து சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெய் வந்து அவர் திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம். மேபி இது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் வச்சு வாயில் வச்சு நல்லா காகுல் பண்ணி நல்லா கொப்பளிச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பரிகாரமாகவே நான் சொல்லுவேன். கும்பத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கம்யூனிகேட்டிங் ஏரியாவில் இப்போ சனி இருக்கார். அதனால் நீங்கள் பேசுகிறது ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லுங்கிற மாதிரி அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களை விட்டு விலகிற அளவுக்கு டென்ஷன்ஸை கொடுத்துரும் உங்கள் பேச்சு. அது வந்து சாந்தமாகறதுக்காக நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். ஸோ வார்த்தையில் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரங்களே, நகை வாங்குகிற யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏற்றமான லைஃப் இருக்குது. வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த வாய் மட்டும் ஜிப் பண்ணிட்டீங்கனாலே பல பிரச்சனை அதுவாகவே சால்வ் ஆகிடும். இறுதியாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளை தகர்த்து வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய காலம். இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் சக்ஸஸ் எல்லாம் இண்டிகேஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பல தடைகள் வரும். பட் அதையும் நீங்கள் முறியடித்து மேலே ஏறுவீங்க. இல்லைனா எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிரச்சனை போல் ஒரு அமைப்பு உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஜென்ம சனியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கார்மிக் லெசன்ஸ்லாம் இப்போ வரக்கூடிய டைம் தான் மீனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரச்சனைகள்ங்கிறது டிஃபால்ட்டாகவே வரும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அந்த தடையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. ஆரம்பத்தில் அப்படி தடை இருக்கிற மாதிரி இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் வின் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ நல்ல நம்பிக்கை இருக்கும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், இன்கம் ஃப்ளோவும் நல்லா இருக்குங்க. அனைத்து ராசியினருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.